தூய்மை பணியாளர்கள் இல்லையெனில் எத்தகைய பாதிப்புகள் ஏற்படும் என்பதற்கு சென்னை மாநகராட்சி சான்றாக மாறி வருகிறதோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. சென்னையில் மாநகராட்சி கட்டடமான ரிப்பன் மாளிகையின் முன்பு 5வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூய்மை பணி தனியார் மையத்தை கைவிட வேண்டும், பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதே அவர்களது கோரிக்கையாக உள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர் மயங்கி விழுந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே தூய்மை பணியாளர்களின் போராட்ட களத்திற்கு சென்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தவேக நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகியோர் ஆதரவு தெரிவித்தனர். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் தாக்கம் சென்னையில் தற்போது எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. ராயபுரம், பழைய வண்ணாரப்பேட்டை, திருவிக நகர், ஏழும்பூர், புளியந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 5-6 நாட்களாக குப்பைகள் அகற்றப்படாமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எத்ராஜ் காலேஜ் பேக் சைடு எக்மோர் குப்பை எப்படி இருக்கு, 5 நாள் ஆயிடுச்சு வந்து, இனியோட 6 நாள் ஆகுது. அதனால நாங்கள் பில்டிங் வேலை செஞ்சு ரோடெல்லாம் நாங்கள் பெருக்கிறோம். நாங்கள் ரொம்ப ஸ்மெல் அடிக்குது. பில்டிங் எல்லாம் கேட்குறாங்க. ஏதாவது சொன்னாங்கன்னா எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. முன்னால் கூட அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப என்ன பண்ணுறது, ஒரு ஏதாவது நோய் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால எங்களுக்கு கஷ்டமாகுது. ஓகே சார், இங்கே ஸ்ட்ரைக் பண்ணுறதெல்லாம் ஒன்று சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா வேற ஆளை நான் போட்டுடணும். பக்கத்தில் காலேஜ் இருக்குது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த ஏரியாவில் லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் டெங்கு கேஸ் வர ரெகுலராக இருக்குது. அதனால இதை இமீடியட்டாக எடுத்து இதை சரி பண்ணி சானிட்டரி ஒர்க்கர்ஸ் கொஞ்சம் வேலை பார்த்தாங்களா. தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தொடர்பாக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவிடம் கேட்டபோது பணி பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கூறினார். அதிமுக காலத்திலே மண்டலம் 9, 10, 11, 12, 13, 14, 15 மற்றும் மண்டலம் 1, 2, 3 இந்த பகுதிகள் எல்லாமே தனியாரிடம் ஒப்படைப்பட்டு தூய்மை பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் இப்பொழுது மண்டலம் 5, 6க்குட்பட்ட பகுதிகளில் தூய்மை பணி தனியாரிடம் ஒப்படைப்பட்டு இந்த பணிகள் துவங்கப்பட்டிருக்கிறது. தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கும் சென்னை மக்களின் சுகாதாரத்திற்கும் தீர்வு காண வேண்டிய பெரும் பொறுப்பு மாநகராட்சிக்கு உள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், மதுரை மேலூர், சிவகங்கை சிங்கம்புணரி, கோவை மேட்டுப்பாளையம் மற்றும் திருச்சி மாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. திருச்சி, கோவை, மேட்டுப்பாளையம் பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்துள்ளது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் 1 மாத காலமாக வாட்டி வதைத்த வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த மழை விவசாயத்திற்கு பெரிதும் உதவும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இருப்பினும் சாலைகளில் தேங்கியுள்ள மழைநீரால் வாகன ஓட்டிகள் சற்று சிரமத்திற்கு ஆளாகினர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் காற்றுடன் பெய்த கனமழையால் மரம் வேரோடு சாய்ந்ததில் திண்டுக்கல் காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காலாப்பூரில் பழமையான பெரிய புளிய மரம் வேரோடு சாய்ந்து அருகிலிருந்த பனை மரத்தையும் உடைத்து சாலையில் விழுந்தது. தகவல் அறிந்த சிங்கமுனரி தீயணைப்புத் துறையினர் விரைந்து மரத்தை வெட்டி அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக ஆளுநர் RN ரவி அனுப்பியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த மசோதாவுக்கு இதுவரை ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை. இந்த நிலையில் இந்த மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக ஆளுநர் அனுப்பி வைத்துள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்க தமிழக அரசுக்கு அதிகாரமளிக்கும் மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றமே ஒப்புதல் அளித்தது. மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிப்பதற்கான காலக்கெடுவையும் நிர்ணயித்தது. இதனையடுத்து இதுகுறித்து குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கு குறிப்பு அனுப்பி விளக்கம் கேட்டுள்ளார். இது வரும் 19ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. இந்த நிலையில் கலைஞர் பல்கலைக்கழகம் தொடர்பான மசோதா மீது சட்ட ஆலோசனையை பெறவும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை கேட்பதற்காகவும் ஆளுநர் ரவி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் உழவர் சந்தையில் கத்தரிக்காயின் விலை சதம் அடித்துள்ளது. கிலோ ஒன்றுக்கு 120 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதியில் காற்று அதிகம் வீசுவதாலும் வெயில் அதிகரித்து வருவதாலும் கன்னிமானூத்து ரக கத்திரிக்காய் விளைச்சலில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் வரத்து குறைந்து விலை அதிகரித்துள்ளது. வெளியில 120 ரூபாய்க்கு விற்கிறோம். மளிகை கடை சந்தைக்கு வாங்குறவங்களுக்கு 120க்கு விற்கிறோம். உழவர் சந்தையில்
நம்ம விவசாயிகளுக்கு கொடுத்ததுனால 100 ரூபாய்க்கு நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம். மக்கள் இதை விரும்பி கேட்குறாங்க, அதனால கொண்டு வர்றோம், இல்லைன்னு சொல்லாமல் கொண்டு வர்றோம். இருப்பினும் கன்னிமானூத்து கத்திரிக்காயின் சுவைக்காக அதை பொதுமக்கள் வாங்கி வருகின்றனர். கன்னிமுத்து காய் வந்திருக்கு, அதனால் ரொம்ப குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வாங்கலான்னு பார்த்தா 100 ரூபாய்க்கு விற்கிது. எப்பயும் 1/2 கிலோ 3/4 கிலோ வாங்குவேன். ஆனால் அந்த கன்னிமுத்து காய்னா குழம்புல போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அது 1/4 கிலோ வாங்குற மாதிரி இருக்குது. வறுத்து அதிகமாக கம்மியாக இருக்கிறதுனால அவங்க 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதனால் 1/4 கிலோ மட்டும் வாங்கிட்டு போகிறேன். தமிழ்நாட்டில் வரையாடுகள் எண்ணிக்கை ஒரே ஆண்டில் 21% அதிகரித்திருப்பதாக வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மொத்தம் 1303 வரையாடுகள் இருப்பதாக கூறிய அவர் வனப்பரப்பையும் 33% அதிகரிக்க வேண்டும் என்றார். தமிழ்நாட்டில் இருக்கும் 108 IFS அதிகாரிகளில் 80% பேர் வட மாநிலத்திலிருந்து வந்திருப்பதாக பேசிய அமைச்சர் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்றும் கூறினார். வனத்துறைக்கு எதிராக ஆடு மாடுகளுடன் சீமான் போராட்டம் நடத்தியது தேவையற்றது என்றும் ராஜகண்ணப்பன் கூறினார். இந்த நிகழ்வில் காணொலி காட்சி வாயிலாக கேரள அமைச்சர் AK சசீந்திரனும் பங்கேற்றார். குருகிராமில் வீடியோ ரீல் எடுப்பதற்காக 20 சொகுசு கார்களில் வந்த இளைஞர்கள் அங்குள்ள சாலையை அடைத்து அத்துமீறலில் ஈடுபட்டனர். குருகிராம் துவாரகா விரைவு சாலையில் சொகுசு கார்களில் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் பொது போக்குவரத்தை அடைத்து இன்ஸ்டா ரீல்ஸ் எடுத்தனர். இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரே நாளில் இந்தியாவின் நம்பர் 1 பணக்காரர் என்ற பட்டத்தை நொய்டா இளைஞருக்கு நெட்டிசன்கள் வழங்கியுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவைச் சேர்ந்த தீபக் என்ற இளைஞர் 2 மாதங்களுக்கு முன்பு இறந்த தன் தாயின் வங்கிக் கணக்கை சமீபத்தில் பார்வையிட்டுள்ளார். அப்போது அதிர்ச்சியூட்டும் வகையில் வங்கிக் கணக்கில் எண்ணிக்கையில் அடங்காத பல லட்சம் கோடி ரூபாய் திரையில் தெரிந்துள்ளது. உடனடியாக இதை கணக்காய்வு செய்த வங்கியின் தொழில்நுட்ப அதிகாரிகள் இந்த தொகையை யாரும் டிரான்ஸ்பர் செய்யவில்லை என்றும் இது சிஸ்டம் ஜெனரேட் டிஜிட்டல் பிழை என்றும் தெரிவித்துள்ளனர். கர்நாடகாவில் உள்ள அலமாட்டி அணையின் உயரத்தை அதிகரிக்கும் திட்டத்தை தடுத்து நிறுத்துமாறு மத்திய அரசை மகாராஷ்டிரா அரசு வலியுறுத்தியுள்ளது. அலமாட்டி அணையின் உயரத்தை கர்நாடகா உயர்த்தினால் தங்கள் மாநிலத்தின் கோலாப்பூர், சாங்லி மாவட்டங்கள் பாதிக்கப்படும் என்று கூறி மகாராஷ்டிரா அமைச்சர் ராதாகிருஷ்ணா விகே பாட்டில் மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இரு மாநிலங்களுக்கும் இடையே ஏற்கனவே எல்லை பிரச்சினை உள்ள நிலையில் தற்போது அலமாட்டி அணையின் உயரத்தை அதிகரிக்கும் திட்டமும் மோதல் போக்கை தீவிரப்படுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரி சென்ற கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதியில் உள்ள கூச் பெஹார் மாவட்டத்தின் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு நடைபெறும் பாஜக போராட்டத்தை தலைமையேற்று நடத்துவதற்காக சுவேந்து அதிகாரி காரில் சென்று கொண்டிருந்தார். கூச் பெஹார் மாவட்டத்தின் காக்ராபாரி பகுதி வழியே சுவேந்து அதிகாரி மற்றும் அவரது கட்சியினர் பயணித்த கார்கள் வரிசையாக சென்று கொண்டிருந்தன. அப்போது சுவேந்து அதிகாரிக்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுவேந்து அதிகாரி திரும்பி செல்லும்படி கோஷமிட்ட அவர்கள் அவரது வாகனத்தின் மீது காலணிகள், கற்களை வீசினர். சுவேந்து அதிகாரி குண்டு துளைக்காத காரில் பயணித்ததால் அவருக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை. இந்த தாக்குதலுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் தான் காரணம் என பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் இதனை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் மறுத்துள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். காஷ்மீர் மாநில முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக் காலமானார். கடந்த சில மாதங்களாகவே உடல்நலம் மோசமடைந்த நிலையில் டெல்லியில் தீவிர சிகிச்சை பிரிவில் இவர் சிகிச்சை பெற்று வந்தார். ஆளுநர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்பு பிரதமர் நரேந்திர மோடியையும் மத்திய அரசையும் சத்யபால் மாலிக் கடுமையாக விமர்சித்து வந்தார். புல்வாமா தாக்குதலில் பாதுகாப்பு குறைபாடுகள் தொடர்பாக கருத்து எதுவும் கூற வேண்டாம் என பிரதமர் மோடி தனக்கு உத்தரவிட்டதாகவும் பேட்டி ஒன்றில் சத்யபால் மாலிக் கூறியிருந்தார். விவசாயிகள் போராட்டத்துக்கும் இவர் வெளிப்படையாகவே ஆதரவு தெரிவித்திருந்தார். இதற்கிடையே நீர்மின் திட்ட ஊழல் விவகாரத்தில் சத்யபால் மாலிக் உள்ளிட்ட 7 பேர் மீது CBI வழக்கு பதிவு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது.